எல்லாருக்கும் ஓம் சைராம் ஜெய் சைராம். சைராம் இப்போ நான் பேச வர்றது பொதுவாக இது அன்னையர் தினத்து அன்னைக்கே நான் பேச வேண்டிய வீடியோ. நான் பேசலை, ஆனால் இப்போ நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு பேசணும்னு தோன்ற போது நான் பேசுகிறேன். சைராம், உண்மையாகவே இது அன்னையர்களுக்காக பேச வந்திருக்கேன். இப்போ யாருக்கு பெண்களுக்காக பேசப்படும் வீடியோ இது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்து இருவர்களுக்குமே பேசப்படுற வீடியோக்கள் இது. இது உண்மையிலே இதில் நான் சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னா அது எனக்கு தெரியாது சைடா. ஆனால் எனக்கு பேசணும்னு நினைக்கிறத தான் நான் பேசுகிறேன். ஏன்னா பொது மீடியாவில் இருக்க சிலது நல்லது. ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருமே சொல்லலாமான்னாக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன். நான் அதை தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில், ஏன்னா நானும் ஒரு தாய், சரிங்களா? தாயோடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், அப்புறம் நிறைய இருக்குது. தாய்மார்களை பற்றி சொல்ல வந்தால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இதில் நான் சரியாக பேசினாலும் சரி, தப்பாக பேசியிருந்தாலும் சரி, யார் மனசு நான் புண்படுற மாதிரி எப்பயுமே பேச மாட்டேன். ஆனால் எனக்கு மனசில் படுறதை பேசுகிறேன், சரிங்களா? அது எப்படின்றத நீங்கள் எடுத்து கமெண்டில் கூட எனக்கு இந்த டைம் சொல்லுங்கள். நான் பேசுகிறது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல. சரியாக பேசுறதா சரியா அப்படின்னு சொல்லுங்கள். தப்பாக பேசுறதாலும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். என்கிட்ட நம்பர் எல்லாத்துலேயுமே போட்டுக்கிட்டு வரேன். அதை நீங்கள் எடுத்து எனக்கு கூட கால் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம் சைடா, நான் இப்போ பேச வருது. நானும் ஒரு தாய்க்கு எத்தனை வலிகள், வேதனைகள் அதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமாம் சைடா, என்னுடைய பொண்ணு என் வயிற்றுல இருந்தா நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு போட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லது கெட்டது வாழ்க்கையில் எல்லாமே என்னுடைய கதை தான். நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். நல்லதுக்கு என்னை பற்றி சொல்லுவேன், கெட்டதுக்கு சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன். யாருக்கும் யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன், சரிங்களா? அதில் என்னுடைய பர்சனல் எனக்கு நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட மட்டும் இல்லை, பக்கத்தில் அப்பா இருக்காரு, அப்பா கிட்டேயும் தான் சொல்கிறேன். அப்பா பேசாமல் உட்காந்துருக்காருன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் பாப்பா கூட இருந்து நம்ம பாப்பா அந்த சைடு வீடியோ எடுக்க சொன்னேன். பாப்பா கிட்ட செல்லை கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். அப்போ இந்த சைடு கண்ணை அசிச்சாச்சு பார்த்துருக்காரு பாபா. உடனே சொன்னால் அந்த மாதிரி பாபா கண்ணை அசிச்சாச்சு பார்க்குறாருன்ட்டு. இப்போ இந்த பக்கம் வீடியோ போடுவோம், டக்குன்னு அதை தான் சொன்னால். அதுதான் இப்போ நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். பாபா எப்படி கண்ணை அசிச்சு பார்த்தாருன்னு. அந்த மாதிரி அப்பா நம்ம கூட உட்காந்துருக்காரு. நம்ம பேசுறது எல்லாமே அவர் காதில் கேட்டுட்டு இருக்காரு. அவர் கரு விழிகள் பாருங்க, அப்படி ஒரு கருன்னு இருக்குது. நேச்சுரலாக தான் பார்ப்பாரு. இவர் ஆத்மார்த்தமாக நம்மளோட மனிதன் மாதிரி உட்காந்துருக்காரு. ஒன்றி நம்ம சொல்லுவோம் சிலை பொம்மை அப்படிலாம் கிடையாது. உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறவர் தான் நம்ம சீரடி சாய்பாபான்னு சொல்கிறேன். அவர் முன்னால் நம்ம தாய்மார்களை பற்றி பேசுறதுக்கு, நம்ம பெண்மையை போற்றி பேசுகிற பெண்மைக்கான வீடியோ இது. பெண்மைக்கான வீடியோ, அவங்களுக்காக பேச போகிற வீடியோ. அவங்க படுற கஷ்டங்கள், அது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். சைரா, நான் என்னுடைய பொண்ணு வயிற்றுல இருந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு விவரம் தெரியாத வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு 14 வயசில் 13 வயசு முடிஞ்சு 14 வயசில் மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு ஆயிட்டாக்கா 14 வயசில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது குழந்தை தான். இப்போ 14 வயசுன்றது குழந்தை பருவம் தான், அது பெரிய வயசுலாம் கிடையாது. அப்போ என்ன நடக்குது நமக்குன்றதே தெரியல எனக்கு. சரசரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசுக்குள்ளே 3 குழந்தைங்க, 2 பெண் 1 ஆண். ஆனால் ஒரு பையன் இறந்துட்டான். அந்த பையன் இறக்கிறது கூட எனக்கு தெரியல, முளைக்காய்ச்சல் குழந்தைக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணார ஒன்றி எனக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் அந்த அளவுக்கு நம்மளை கொஞ்சம் உக்கரை பண்ணி நம்மளுக்கு இது நம்ம குடும்பம், நம்ம ஒய்ஃபு அப்படின்னு பார்த்துக்கிற பக்குவம்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அம்மான்னு எடுத்து கூட இருந்து பார்க்கறதுக்கும் யாரும் இல்லை, நம்மளை அடித்தா நம்ம போகிறதுக்கு கூட யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் ஒரு பையன் இறந்துட்டான். அடுத்து ஒரு பையன் பிறந்துட்டான். குழந்தை பிறந்த பிறகு இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது. ஒரே நாளில் சொல்லிட்டா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அது பத்தாது. நிறைய சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஜெயித்த பிறகு இன்னும் உண்மைகள் நிறைய சொல்ல உங்களுக்கு, அன்னைக்கு கேட்டுக்கோங்க. ஆனால் முழுக்க இது பெண்களுக்கான வீடியோ. இது நிறைய பேச போகிறேன், பெண்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இதில் நல்ல கருத்துக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொல்ல போகிறதுல, எடுத்துக்கோங்க. சைரா, அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு பையன் இறந்துட்டா, 2வது ஒரு பொண்ணு பையன் பிறக்கிறான். பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வழி? எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வேலைக்கு போயிட்டு
சொல்லுவாருன்னா வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல. எனக்கு தெரியாது இல்லையா, நான் சின்ன பிள்ளை தானே, எனக்கு என்ன நடக்குது உலகத்துலன்னு தெரியாது. அம்மா அப்பா இறக்குற வரைக்குமே நான் செல்லமாக வளர்ந்துட்டேன். எங்கள் வீட்டில் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. நிறைய அந்த கருணை மனசு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்ந்த வளர்ப்பு தான் இன்றைக்கி என்னுடைய மனசு. அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்து என்ன சொல்லி வளர்க்குறோமோ அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழக்கம் தான் இப்போ எனக்கு இருக்குது. அது எங்கள் வீட்டில் வளர்ந்த வளர்ப்பு. அதுதான் சொல்கிறேன். நான் என்ன விஷயம்னு சொல்ல வந்ததே விட்டுட்டு வேற பேசிட்டு வரேன் சாய்ரா. ஆமாம், குழந்தைங்க வந்து ஒரு பையன் இறந்துட்டா, ஒரு பையன் பிறந்திருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து தெரிச்சா சந்தோஷப்படுறாங்க, குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறாங்க, அதுக்காக தனி சவர்த்தனை எடுத்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை மாசமாக இருக்கன்னு கூட எனக்கு தெரியுதுங்க. நான் மாசமாக இருக்கேனானே எனக்கு தெரியல. என்னைக்கு டேட் குளித்தேன், என்னைக்கு மாசமாக இருக்கிறேன், என்ன நடக்குது நிஜமாக எனக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தை மாசி அப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், குழந்தை தெரிச்ச உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட எனக்கு தெரியல, சமைக்கிறேன், ஒரு மாதிரி வாடை வருது, வாமிட்டு வர மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் தான் யோசிக்கிறேன், உண்மையா இதெல்லாம் உண்மையானாக்கா உண்மைங்க, இதெல்லாம் உண்மையாக நடந்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் தெரியாது என்ன நடக்குது போகுது. அதான் சொல்கிறேனே, குழந்தை வயசில் என்ன தெரியும் சொல்லுங்கள், நல்லது கெட்டது எதுவுமே நமக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்போ நான் மாசமாக கன்சீவாக இருக்கன்றது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது தான் ஒரு மாதிரி வேலை வருது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து சொல்கிறேன், என்னன்னு தெரியலைங்க, எனக்கு மயக்கமாக வருது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படியா எனக்கே என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்னன்னா அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியாதுன்னு சொன்னார். சரின்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு பையன் இறந்துட்டா ஒரு பையனை வச்சுக்கிட்டு அந்த பையன் வந்து பால் கேட்க மாட்டாங்க, தண்ணி தான் கேட்பான். தொட்டியில் படுத்துக்கிட்டு சித்திக்கிட்ட கேட்பான், சித்தி எனக்கு தண்ணி ஊற்றி கொடுங்க சக்கரை போட்டுன்னு கேட்பான். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு மாசமாயிட்டா. ஒரு தாய்மைன்னா என்ன, ஒரு தாயினா என்னன்றத சொல்கிறதுக்கு தான் நான் வரேன். ரெண்டாவது வந்து நம்ம பெருமைக்கு பேசலாம், இது இருக்குது அது இருக்குது, கார் இருக்குது பணம் இருக்குது காசு இருக்குன்னு பேசலாம், இருக்கிற அன்னைக்கு இருக்குன்னு பேசலாங்க, இல்லாத அன்னைக்கு இல்லைன்னு பேசலாம். நம்ம என்னைக்கு எவ்வளோ உயரத்தில் வந்தாலும் நம்ம என்ன ஏழ்மையில் வந்தோம், நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், அந்த பழைய வாழ்க்கையை வந்து என்னால் இன்றைக்கி மறக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இப்பயும் சொல்கிறேன். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் என்னுடைய பழைய லைஃப் என்னால் மறக்க முடியாது. ஆனால் அந்த லைஃப்லாம் நினச்சா என் கண்ணில் தண்ணி தான் வரும். அந்த லைஃப்லாம் மறக்காதால தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த மனசில் உள்ள ஈரம் இருக்குது. என்னுடைய வழி அடுத்தவங்க வழின்னு எனக்கு தெரியுது. அந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா நான் மாசமாக இருக்கேன். நான் அந்த ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கே என்னால் முடியல. அடுத்து நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கூட குடும்பத்து மேலே அக்கறை இல்லை. நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குழந்தை எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்போல்லாம் வந்து டாக்டர்கிட்ட அங்கங்கெல்லாம் போக மாட்டோம். நர்ஸ் அக்கா தான் இருப்பாங்க. அந்த அக்காட்ட வந்து இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஒரு டைம் சொல்கிறேன் உங்களுக்கு. நர்ஸுன்னு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்கா வந்து பார்ப்பாங்க நமக்கு டெலிவரிக்கெல்லாம். அவங்கக்கிட்ட தான் நாங்கள் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறேன், அந்த அக்காட்ட தான் போய் அபார்ஷனுக்கு சொல்கிறேன். அக்கா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது, செய்ய முடியாது, ஏன்னா குழந்தை வளர்ந்துருச்சுமா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். எதுக்காக இது பேசுகிறேன்னா மெயின் அந்த தாய்மைக்காக பேசுகிறேங்க. தாய்மைனா என்ன உணர்வு, தாய்க்கான உணர்வு என்ன அப்படின்றதுக்கு பேசுகிறேன். இது எனக்காக மட்டும் கிடையாது, ஒரு பெண்களுக்கான வீடியோ, பெண்களுக்கு சமம். ஏன்னா எல்லாருக்குமே அர்ப்பணம்ன்ற மாதிரி எல்லாருக்குமே சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா ஒரு தாயுமே இந்த வலிகள் வேதனை தாண்டி தான் அந்த குழந்தைய பெற்று எடுத்திருப்பா. அந்த தாய்மைக்காக பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியலைங்க. மாசமாயிட்டேன், குழந்தை பிறக்க போது வயிற்றுல இருக்கிறா. அப்பா எனக்கு அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிற வரைக்கும் நான் திட்டுவேன் பாருங்க, அவளை செம்ம திட்டுவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன நினைப்பு தெரியுமா, இந்த குழந்தைய அப்படியே கோபமாக வரும். அதில் பார்த்தாலே பொண்ணுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வேண்டிக்கிட்டேன், எல்லாம் ஆண் குழந்தைக்கு தான் வேண்டிக்குவாங்க. நான் பெண் குழந்தைக்காக என் குழந்தைப்பார்கிட்ட வேண்டிக்கிட்டேன். குழந்தைப்பாரு எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். எங்கள் ஊர் குழந்தைப்பார்கிட்ட முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி பெண்ணாக தான் பிறந்தது. உடனே குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை அப்படியே எனக்கு அந்த வயிற்றுல இருக்கிற வரைக்கும் செம்ம கோவம் வரும். குழந்தை பிறந்த உடனே அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்டுடணும். இந்த குழந்தையே வேணாம், இந்த குழந்தையே வேணாம், குழந்தையே வேணாம் திட்டிகிட்டே இருப்பேன். எந்த நேரமா எனி டைம் அவளை திட்டுவேன், திட்டிக்கிட்டே இருப்பேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து குழந்தையும் பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்து தூங்குறோம், நானும் தூங்குறேன், குழந்தையும் தூங்குறா. குழந்தை தூங்கின உடனே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எறும்புங்க. அவளுக்கு அந்த எறும்பு கடிக்கிறது கூட தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே தலையில் கடிச்சு தலையிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு, எறும்பு கடிச்சு. அந்த குழந்தையை பார்த்த உடனே அப்போ என் தங்கச்சி தான் ஓடி வரா, தங்கச்சி கூட இருந்தா. அந்த குழந்தையை தூக்கி பார்த்தா தலையில் கடிச்சு ரத்தமே வந்து போச்சு. அவளுக்கு எதுவுமே தெரியல, தூங்கிட்டு இருக்கா. உடனே அதை பார்த்த உடனே எனக்கு அழுதுட்டேன். நான் அந்த குழந்தையை பார்த்து அழுதுட்டேன். அப்போ தான் அந்த தாய்மனா என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அந்த குழந்தையை தூக்கி அந்த எறும்பெல்லாம் தொடச்சிட்டு கண்ணெல்லாம் கலங்கி தேம்பி அழுகுறேன். அப்போதான் நினச்சேன், நான் அந்த குழந்தையை சாகடிக்கணும், வயிற்றுல இருக்கிற வரைக்கும் வேண்டாம், அது பிறந்தா கொண்டுணும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அந்த குழந்தை பிறந்து அந்த எறும்பு கடிக்கிறதே இந்த தாய்மையால் தாங்க முடியல. அதுக்கு தான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எத்தனை குழந்தைனாலும் நம்ம வந்து யமன் எடுப்பாரு, சாவடிச்சிடுவாங்க, சாவை கொடுத்துடுவாங்க. எப்படின்னா செத்து போயிட்டா அந்த குழந்தைய விட்டுடுவாங்க. ஆனால் அது உயிரா இருக்கிற வரைக்கும் இந்த குரங்கு அந்த கையில் தூக்கிட்டாலே இதுங்களா தன்னுடைய குட்டிய, அந்த மாதிரி அந்த தாய்மை பாசம் வந்து தன்னுடைய குழந்தைய விட்டு கொடுக்காது. அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனே நான் அழுக அந்த பிள்ளை வயிற்றுல இருக்க வரைக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய வறுமை, என்னுடைய கஷ்டம், நான் அவளை எப்படி காப்பாற்ற போறேன் அதுதான் எனக்கு தோணுச்சு, என்னுடைய நிலைமை அப்படி. அதனால வந்து அந்த கஷ்டத்துல அந்த குழந்தை வேணான்னா. ஆனா அவ பிறந்து விழுந்து அந்த எறும்பு கடிச்சதை வந்து நம்ம சொல்லுவோம்ல, நம்மள அறியாம ஒரு தாய்மை பாசம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாய்மை வந்து கதறி அழுதுட்டேன். என்னோட குழந்தைய தூக்கி வச்சு அழுதுட்டு அப்ப கூட அவளுக்கு தெரியல, தூங்குறா. சரிங்களா? அதுக்கப்புறம் என் பொண்ணு பிறந்தா என்னுடைய கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாம் போயிடுச்சு. நான் ஓரளவுக்கு என்னுடைய எல்லாமே போய் நான் நல்லா சிறப்பாக வந்துட்டேன். எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. என் பொண்ணு பிறந்ததும் அவளோட ஒரு ஆசையான பொண்ணு. நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா இது தாய்க்காக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தான் ஒரு தாய்மார்களும் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது என்னுடைய ஸ்டோரி ஆரம்பித்தேன். இப்போ மற்ற மக்களுக்காக, தாய்மார்களுக்காக பேசுகிறேன் நான். நம்ம சொல்கிறோம், நம்ம எல்லாருக்குமே மரியாதை கொடுப்போம். எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போனால் மரியாதை கொடுப்போம், நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு மரியாதை கொடுப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை கொடுப்போம், ரோட்டில் போகிறவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் நம்ம அம்மாவுக்கு மட்டும் நம்ம அந்த மரியாதை கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க நம்ம அம்மா இல்லை. இப்படி உட்காரு, என்ன சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட சாப்பிட்டேன் போன வை அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள மதிக்கிறதே கிடையாது. சில பேர் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று நடக்குது. அந்த தாய் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு பாரமாயிடுறாங்க. அந்த பாரமாயிட்டா அந்த தாயை கொண்டு ஹாஸ்டலில் விட்டுடுறாங்க, அனாத ஹாஸ்டலில், அந்த மாதிரி ஆசிரமம் அந்த மாதிரி விட்டுடுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழி இருக்கு தெரியுங்களா? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்காக சொல்கிறேன். ஆண்களுக்கு வந்து மனசு என்னைக்குமே வெண்மையான மனசுன்னு சொல்லுவேன். ஆண்களுக்கும் பேசுகிறேன் இந்த வீடியோ, பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சேர்த்து பேசுகிறேன். ஆண்கள் மனசு எப்படின்னா வெண்மையான மனசு. எப்படின்னா அவங்களுக்கால எந்த பாரத்தையுமே தாக்க முடியாது. நிறைய சோகங்கள்லாம் அவங்களால ஏற்றுக்கவே முடியாதுங்க. நிறைய சோகங்கள், பாரங்கள், அந்த குடும்ப சுமையெல்லாம் சுமக்கிறது, அதெல்லாம் எதுவுமே அவங்களால தாங்குற அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் தான் அந்த ஆணை வழி நடத்துவா. ஏன்னா அந்த பெண்கள் பண்ணுற குடும்பத்தில் தான் அந்த ஆண் வந்து வழி நடத்தி போய்கிட்டே இருப்பார். ஏன்னா ஆண்கள் சம்பாதிக்கிறதோட முடிஞ்சு போச்சு. பெண்கள் தான் அது அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இதை இப்படி பண்ணணும், நல்லது கொண்டு வரணும், கெட்டது எப்படி அந்த குடும்பம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சில பெண்கள், சரிங்களா, சில ஆண்களுக்கு அது அந்த அளவுக்கு பக்குவம் தெரியாது, சம்பாதிக்க தான் தெரியும். இது பேச வர்றதுக்குள்ளே இன்னொரு ஒரு விஷயம் மறந்துடுறேன். நான் என்ன சொல்கிறேன், வலின்னா என்ன வலி? நம்ம பணத்தால் வழிபடுறோம் அதுவா? பசியால் வழிபடுறோம் அதுவா? இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் வலி இருக்குது. ஆனால் எல்லா வலியும் தாண்டி ஒரு வலி இருக்காது தெரியுங்களா? பெண்களுக்கான ஒரு வலி இருக்கு தெரியுங்களா? யாருமே தாங்க முடியாத ஒரு வலின்னா அந்த பிரசவத்தை வலியை தவிர யாராலையும் தாங்கவே முடியாதுங்க. சொல்லப்போனா பிரசவன்றது அவ்வளோ கொடூரமான ஒன்று. எங்க சாவுக்கு போயிட்டு அந்த உயிரை கொண்டு போய் ஏமங்கிட்ட கொடுத்துட்டு வர்றது தான் அந்த வலின்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாமே நார்மல் டெலிவரி. வலின்னா என்னன்றது எனக்கு தெரியும். இப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லாமே நாங்களாவது நார்மல் டெலிவரி அன்னைக்கு அந்த வலியால் துடிச்சு அழுது
உண்மையா சொல்றேங்க. தலை பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு பெரிய தலை. ஒரு குழந்தை வந்து 3 கிலோ 4 கிலோ 4.5 கிலோ அப்படி எல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் ஈஸியா வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனா சில நேரத்துல சிலது இன்னைக்கும் அந்த நார்மல் டெலிவரி பண்றாங்க. நார்மல் டெலிவரி என்னும்போது அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரத்துல வயிற்றுல அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி அந்த தாய்மை அந்த குழந்தை முக்கி அந்த பிரசவ வலி தாங்கி அந்த குழந்தை எடுக்கலன்னா அந்த வர வழியிலே அந்த மூச்சு அடிச்சு அந்த குழந்தை இறந்துடும். அப்ப அந்த குழந்தைய முக்கி எடுக்கிறதுக்குள்ளே தாய் உயிர் போன எத்தனை தாய் இறந்திருக்காங்க. அது உண்மை. எத்தனை தாய்கள் வந்து இறந்திருக்காங்க. அது உண்மையான நிகழ்வு. சரிங்களா? ஏன்னா எல்லா வலியும் தாங்கிடுறாங்க. பிரசவ வலி யாராலையுமே தாங்க முடியாதுன்னு சொல்றேன் நான். உண்மை. ஏன்னா அப்படிப்பட்ட வலி, கொடூரமான வலி. ஒரு சாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த சாவு கிட்ட போயிட்டு தான் அந்த பெண்கள் தாண்ட வராங்கன்னு சொல்லுவேன் நான். யாருமே சாவத்தோடாத வந்தது கிடையாது. அப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம உயிரை பணவி வச்சுதான் பெண்கள் வந்து அந்த குழந்தைய சுமக்குறாங்க. சரிங்களா? அந்த பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் அந்த தாய்மை என்ன புனிதமானதுன்னு நீங்க உணர்ந்துக்கங்க. ஏன்னா பெண்களுக்கு தெரியும். நீங்க பெண்கள் ஆண்களுக்கு தெரியாது அந்த வலி என்னன்றது. ஒரு பெண்ணு தெரியும். ஏன்னா எதுக்காகனா நீங்க படுற வலி வேதனை தான் உங்க அம்மா பட்டிருப்பாங்க. அப்ப உங்க அம்மா உங்களை கஷ்டப்பட்டு அதே வழியில தான் உங்களை பெத்து எடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே உங்க குழந்தை மேல காட்டுறாக்குற ஏன் அந்த தாய் மேல காட்ட மாட்டேன்றீங்க? கோச்சிக்காதீங்க. எல்லாருக்காகவும் பேசுறேன். நமக்காகவும் பேசுறேன், தாய்க்காகவும் பேசுறேன், நம்ம பெண்மைக்காக பேசுறேன். ஆண்களுக்கு தெரியாதுங்க அந்த வலி, பெண்களுக்கு தெரியும். எப்படி? பெண்களுக்கு ஏன்னா நம்ம பிரசவ வலி அனுபவிக்கிறோம். அந்த வலி என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப நம்ம ஆண்களுக்கு தெரியாது. சொல்லுவாங்கங்க, நான்லாம் நினைப்பேன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பல்லு வலின்னுவாங்க. அப்ப பல்லு வலியில நிறைய பேர் ஜென்னிலாம் வச்சு செத்துருப்பாங்க. ஏன் பல்லு வலியில சாவுறாங்க? பல்லுனா சின்னது தானே நினைப்பேன். அந்த பல்லு வலி வரும்போதுதான் தெரியுது எல்லாத்துலயும் இருக்கிறதுலயே ஒரு கொடூரமான வலி எதுனா பல்லு வலின்ட்டு. அந்த மாதிரி சொல்றேன். பிரசவ வலின்றது சாதாரண கிடையாதுங்க. அது வந்து ஒரு மரணம் தான் சொல்லுவேன். அது சாவுக்கு போயிட்டு ஒரு பெண்களும் சாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுதான் அந்த பிரசவம். ஆனா அதே வந்து ஒரு சுகமான சுமை அப்படிதான் பெண்கள் ஏத்துக்கிறாங்க. இப்படி சாக போறோம், நம்ம வாழ்க்கை இப்படிதான், அந்த வலியை தாங்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்புறம் சிசரிங்க்கு சொல்றேன். அந்த குழந்தை வந்து அந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த போராடி அந்த வலியோட நார்மல் டெலிவரி ஆகுதா, அதோட எங்களுக்கு முடிஞ்சு போகுது. ஆனா அந்த சிசரிங்குள்ள போயிட்டு வெளியே வராங்கல்ல, அந்த கத்தி போட்டாலே அவங்க உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுதுங்க. எந்த உடம்புல கத்தி போடுறாங்களோ அந்த உடம்பு ஃபுல் டேமேஜ்னு சொல்றேன் நான். ஏன்னா கத்தி போட்டு அதுல இருக்க ரத்தம்லாம் போயிட்டு அந்த உடம்பு அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு செரிமானம் ஆகாது. அவங்களுக்கு இடுப்பு வலி வலிக்கும், தலைவலி வலிக்கும், கால் வலிக்கும். அவங்களால பழைய மாதிரி எல்லாமே கரெக்டாக கொண்டு போக முடியும்னா போக முடியாது. இருப்பாங்க ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்களே ஒழிச்சு நார்மலாக நல்ல ஒரு எல்லாரும் மாதிரி ஆரோக்கியமாக இருப்பாங்களா? ஆனால் இருக்க முடியாதுங்க. அதுதான். ஏன்னா எங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கஷ்டம்னா அவங்களுக்கு ஆயுள் ஃபுல்லாக கஷ்டம் கொடுத்துடுறாங்க. எதுக்குன்னா இது எல்லாருக்கும் சொல்கிறேன். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, ஒரு தாய்மைனா என்ன, அந்த தாய்மை எப்படி நம்ம கொண்டாடணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுறேன். அம்மாக்களுக்காக, பெண்களுக்காக சமம், எல்லாருக்கும் சமம். பெண்ணுக்கு சமம், எல்லாருக்குமே, தாய்மார்களுக்கு, என்னுடைய பொண்ணுக்கு எல்லாருக்குமே சமமா தாங்க பேசுறேன். நமக்கு வேற அடுத்தவங்களுக்கு வேற இல்ல. அடுத்தவங்க கஷ்டம்னா நம்ம கஷ்டம், அந்த கஷ்டம் என்ன அப்படின்றதான் நான் பேசுறேன். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போறீங்க, இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, நடக்க போறது, நடந்துகிட்டு இருக்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற ஒன்றும் கிடையாது சைடா. அந்த மாதிரி வந்து இப்ப வந்து சிசரிங் பண்றவங்களுக்கு காலம் ஃபுல்லா அது நிறைய பிரச்சனை வரும். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட பெண்களை நீங்கெல்லாம் வந்து ஆண்கள் சரி, பெத்த பெண்ணு பையன் எல்லாருமே இந்த பெண்களை எப்படி கொண்டாடணும் சொல்லுங்க. பெண்ணுல எல்லாமே இருக்கு தெரியுங்களா? மண்ணு நம்ம பூமா தேவின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்துலயுமே பயங்கர ஒரு மிராக்கலா பெரிய பேசப்படுறது பெண்கள் தான். ஆனா அதே பெண்கள் மதிக்கப்படாததும் பெண்கள் தான். பெண் அடிமையா இருக்கிறதும் பெண்மை தான். சரிங்களா? இதுக்கு மட்டும் இல்ல, அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் பேச வரேன். சரிங்களா? ஏன்னா பெண்கள் என்றது வந்து அந்த உணர்வு, அந்த நமக்கு
இன்னைக்கெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட இல்லைங்க. எங்கள் அம்மா வந்து நல்ல விவரம் தெரிகிற அளவுக்கு எங்கள் அம்மா அன்றைக்கி நான் பார்த்துக்கணுன்னா எங்கள் அம்மா உயிரோடு இல்லை, அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் வந்து அந்த குடுப்பினை எனக்கு கிடையாது. ஆனால் யார் கஷ்டப்பட்டாலும் அந்த வலி என்னுடைய வழியாக தான் நான் நினைக்கிறேன். அடுத்தவங்க பரவாயில்ல எப்படியோ போகட்டும் அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா, ஒரு ஆண்களுக்கு தெரியாதுடா, ஒரு ஆண்களுக்கு தெரியாது, பெண் குழந்தைகளுக்காக பேசுறேன். ஒரு அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒதுக்காதீங்க. நம்ம நினைச்சுக்கலாம் இளமை அழகும் நம்ம கூடயே வரும், அப்படி நமக்கு பர்மனெண்ட் அப்படின்னு. நம்ம இளமைன்றது நம்ம கூட பருவம், இளமை அழகு சின்ன குழந்தை இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. முதுமைன்றதும் கடைசி. அதுதான் நம்ம இருக்கிற காலத்துல வாழ்ற காலத்துல நம்ம யார்கிட்டயுமே அன்பை காட்ட மாட்டேன்றோம். யாருமே வேண்டாம் 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 நமக்கு பணம் வேணும் காசு வேணும் தனிச்சு வாழணும்னு நினைக்கிறோம். அந்த பெத்த தாய்மார்கள்லாம் கொண்டு இன்னைக்கு அனாதை இல்லத்துல நிறைய அனாதை இல்லங்கள் வந்துகிட்டு இருக்குது. ஆனா கடைசியா திரும்பி பார்க்கும்போது நமக்கே அந்த இளமை, ஏன்னா இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு தான் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். நாளைக்கு நமக்கு இந்த அழகு, நமக்கு இந்த இளமை, இது நம்ம அவங்களுக்கு வர முதுமை நமக்கும் வரும், நமக்கு அவங்களுக்கு வர கஷ்டங்கள் நமக்கு வரும். அவங்களுக்கு இன்னைக்கு பேச ஆள் இல்லாத மாதிரி நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே காலத்தின் கோலன்னு தான் சொல்லுவேன் நான். நினைச்சுக்குவோம் நமக்கு இன்னைக்கு நல்ல ரத்தம் ஓடும்போது நமக்கு என்ன, நமக்கு யாருமே வேண்டாம், புருஷன் கூட வேண்டாம் அப்படின்லாம் நினைப்போம். அதனால வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய வாழ்க்கை இருக்குது. பெண்களை வந்து என்னைக்குமே தாயை வந்து யாருமே மறக்காதீங்க. அந்த தாய்மைக்குள்ள எத்தனை சக்தி இருக்குது. அந்த தாய்மை உங்களுக்கு வந்து கடவுள் கோயில் கொல்லன்னு போவீங்க, நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எதுக்குமே வேணாம். உட்கார்ந்து இருந்த இடத்துல அம்மான்னு நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா அந்த அம்மா பாசம் அந்த இடத்துல வந்து உங்களை காப்பாற்றும். எப்படி கடவுளுக்கு முன்ன தாய் சக்தி வந்து நின்று உங்களை அந்த இடத்துல காப்பாற்றும். அதான் தாயோடைய சக்தின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் வந்து ஒரு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றி எந்த எல்லைக்கும் போகும், அதுதான் பெத்த தாய். இன்னும் நிறைய பேசலாம், வீடியோ டைம் ஆகி போச்சு. ஏன்னா நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் தாய்மை பற்றி பேசணும்னா நான் இன்னைக்கு எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நான் அந்த வீடியோவை. அப்புறம் சில பேருக்கு சொல்கிறேன், நிறைய குழந்தைங்களை இப்போ பொது மீடியாவில் அடித்து கொடுமைப்படுத்துறீங்க. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைகளை கொன்னுடுறீங்க. லவ், காதல், அந்த காதலுக்காக குழந்தையே வேண்டாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் முடிவு எடுத்துடுறீங்க. நம்ம நினைப்போம் நம்ம இன்னைக்கு லவ் பண்ணுறோம், அந்த லவ் நம்ம கூட வருமானா அந்த லவ் நம்ம கூட வராது. நம்ம இளமை கூட வருமா வராது, நம்ம அழகு கூட வருமா வராது. ஆனால் நம்ம பெற்ற குழந்தைய நம்ம ரோட்டில் என்ன பிச்சை எடுத்து வளர்த்தா கூட அந்த குழந்தை நம்ம கூட வரும். நம்ம குடு கிளவியாக இருந்தால் கூட நம்ம அந்த குழந்தை காப்பாற்றோம். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம குழந்தை வேண்டான்னு சொல்லி நம்ம நிறைய பேர் அந்த குழந்தையை சாவடிக்கிறீங்க, அடுத்தவங்களுக்காக சாவடிக்கிறீங்க, உங்களுக்காக இல்லை. அப்போ நான் அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாதமா பண்ணுறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டுமே. இப்போ கூட ஒரு வீடியோ வந்தது. ஏன்னா வீட்டில் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு போயிட்டா உடனே அந்த என்ன சரிங்க அம்மா மேலே இருக்கிற அந்த ஒய்ஃப் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த குழந்தைய ஊசியால் குத்துறது, அடிக்கிறது, தலைக்கீழே போட்டு பெரட்டுறது. ஏங்க குழந்தைன்றது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது உலகத்தில் கீழே விழுது, அது ஒரு குழந்தை, அதுங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அதை பற்றி அதுங்களுக்கு நீங்கள் அடிக்கிறீங்களா, ஏன் அடிக்கிறீங்கன்னு கூட தெரியாது. ஏங்க உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரச்சனையை பச்சை குழந்தைங்க மேல காட்டுறீங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணு சொல்லுங்க? தயவு செஞ்சு இது ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்ல, பெண்களுக்கும் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு தேவையில்லை, நமக்கு அடுத்தவங்க தான் தேவை அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் இந்த மாதிரி பேசுறேன்னு மன்னிச்சிடுங்க. நான் உண்மையை பேசுறேன். உங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வேணாம்னா எத்தனை அனாத ஹாஸ்டல் இருக்குது, எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க, நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஆனா அதை வளர்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால அந்த குழந்தையை வளர்க்க முடியலன்னா யார்கிட்ட வேணாலும் அந்த குழந்தையை கொடுத்துடலாம், யார் வேணாலும் வளர்த்துக்கலாம். ரெண்டாவது, எனக்கு கோபம் இருக்குன்னு நம்ம அந்த குழந்தைய வந்து அடிச்சா அந்த குழந்தை என்ன பண்ணு சொல்லுங்க? அந்த குழந்தைங்க எந்த தப்புமே பண்ணியிருக்காது. அந்த குழந்தைய கொல்லறது ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி காலம்லாம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா எங்க பாட்டி காலம், எங்க அம்மா காலம், நாங்க சின்ன குழந்தையில இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது கிடையாது. அப்பெல்லாம் நினைச்சிருந்தா எனக்கு 5 பிள்ளைங்க, எங்க அம்மா எங்களெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, சேர்த்திருக்க மாட்டாங்க உலகத்துக்கு. நாங்கெல்லாம் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டோம். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களால வளர்க்க முடியலன்னா அந்த குழந்தைங்களை கொண்டு போய் எங்கன்னா விட்டுடுங்க, இல்லை அப்படியே விட்டுடுங்க, எங்கன்னா யார்கிட்டனா கொடுத்துடுங்க, எதனா ஒன்று பண்ணுங்க. அந்த குழந்தைங்களாம் வளர்ந்துக்குங்க. இன்னைக்கு எத்தனை அனாதை இல்லம் இருக்குது, எத்தனை ஹாஸ்டல் இருக்குது, எத்தனை தாய்மார்கள் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வளர்ப்பாங்க. ஒரு நாள் அந்த குழந்தைங்களை அடிச்சு கொடுமை பண்றதெல்லாம் பார்த்தா ரத்த கண்ணீர் தான் வருது. தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம
நான் என்ன சொல்றேன், ஆண்களுக்காக நான் அப்படியே உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் கஷ்டம் சண்டை இருந்தா அந்த குழந்தைய கொண்டு போயிடுங்க. இல்ல உங்களுக்கு 2 பேருக்கும் பிடிக்கலன்னா கொண்டு போய் எங்கன்னா விட்டுடுங்க. அந்த குழந்தைங்களை வாழ வேண்டிய வயசுல இந்த வயசுலயே கொண்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தையே இல்லாத ஒரு உலகமாயிடும். மனுஷால் இனிமே பிறப்பே இருக்காதுன்னு சொல்றீங்க. அதான் பிறக்கும் போதே கொண்டுறீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு தாய்மைக்காக பேசுறேன். உண்மையிலே இது பேசுறேன். என்ன தயவு செஞ்சு யாருமே தப்பா நினைச்சுக்காதீங்க. இது பொதுவா பேசுறேன், சரிங்களா? என்னுடைய வீடியோ யாருன்னா பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு நம்ம புருஷன் மேல, ஒரு ஹஸ்பண்ட் மேல, ஒய்ஃப் மேல ஒரு வருத்தம் இருந்தா அந்த வருத்தம் நமக்குள்ளதான் போய் கேட்கணும். அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த குழந்தைய அடிச்சு சித்திரவதை பண்றதுல அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் சொல்றேன், சரிங்களா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது 5 வயசு 6 வயசு 1 வயசு அந்த 10 மாசம் கருவுல சுமக்க நீங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பீங்க சொல்லுங்க. தன்னுடைய மிருகங்களுக்கு கூட தன்னுடைய குட்டியை காப்பாற்றணும், அந்த குழந்தைங்களை காப்பாற்றணும். இப்ப பொது மீடியாவில பாக்குறேன், ஆடு நாய் பால் குடிக்குது, பூனை நாய்கிட்ட பால் குடிக்குது. மாத்தி மாத்தி அந்த வாயில்லாத ஜீவன்கள் தன்னை காப்பாத்திக்குதுங்க. அந்த வாய் உள்ள ஜீவன்களுக்கு இருக்கிறது கூட நம்ம மனுஷ ஜென்மங்கள்னு சொல்றேன், நமக்கு இல்லைன்னு சொல்றேன் நான், சரிங்களா? நமக்கு இல்ல அந்த உணர்வுகள் இல்ல அப்படின்றதான் நான் சொல்றேன். எங்க பொது மீடியோ நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாமே சும்மா சும்மா போயிடுவாங்க. நம்ம குழந்தையா இன்னைக்கு நம்ம கீழே உட்காரும் போது நம்ம அந்த பொண்ணு வளங்க ஒரு நாள் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பெரிய அப்துல் கலாமா மாறலாம், முதலமைச்சர் ஆகலாம். இந்த ஏழை குழந்தைங்கன்னு நினைக்கிறீங்க, அது தேவை. என் பொண்ணெல்லாம் வேண்டான்னு நினைச்சேன். என் பொண்ணு வளர்ந்து பிறகுதான் என்னுடைய கஷ்ட வறுமை பசி பட்டிக்கு எல்லாமே போச்சு. என் பொண்ணு அவ்வளோ ராசி, சரிங்களா? யாருக்காகவுமே எந்த குழந்தையுமே கொல்லாதீங்க, சாவடிக்காதீங்க. 2வது அந்த குழந்தைங்களை கொடுமை பண்ணாதீங்க. இதுல நான் எதனா தெரியாம பேசிருந்தா மன்னிச்சிருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. ஒரே வீடியோவில் என்னால் பேச முடியாது சாயிரா. கண்டிப்பா இது பெண்கள் முழுக்க பெண்களுக்கான வீடியோ. ஆண்களுக்கும் ஒரு பகுதி இருக்குது. சில அப்பாக்கள் தனக்காக வாழ்றது கிடையாது, வாழ்க்கை பிள்ளைங்களுக்காக ஒய்ஃபுக்காக வாழ்றாங்க. அவங்களுக்கு ஆசைப்பட்டதை கூட அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. தன்னுடைய குழந்தைக்கு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல செருப்பு இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, நல்ல ஆசைப்பட்டது சாப்பிடல, எல்லாமே தன்னுடைய குடும்பத்துக்காக பணையம் வைக்கிற ஆண்களும் இருக்காங்க. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வீடியோ. நான் இதுல எதனா தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருக்கீங்க சாயிரா. ஏன்னா எதுக்காக மெயினா பேச வந்தேன்னா, ஒரு தாய்ன்றது எவ்வளவு ஒரு புனிதமானவங்க. அந்த தாய்மைன்றது நீங்க அந்த குழியில கீழே விழற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்காக அவங்க வாழ்வாங்க, போராடுவாங்க. ஒரு குழந்தைங்களை காப்பாற்றணும்னு எத்தனை எல்லைக்கு போவாங்க. இன்னொரு வீடியோ நான் பேசுறேன், இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு தாய்மைக்கு. கண்டிப்பா நிறைய எல்லாருமே உண்மை நிகழ்வு மட்டும் நான் பேச போறேன். இதுல யாரோட மனசு நான் நோக்கடிச்சிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. இதுல நல்ல கருத்தா இருந்தா எடுத்துக்கீங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் தப்பா பேசுறதா திரும்பி சொல்றேன், மன்னிச்சுக்கீங்க கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம அம்மாவை, எனக்கு அந்த குடுப்பம் இல்லை, உங்களுக்கு இருந்தா உங்க அம்மாவை அன்பா பாத்துக்குங்க. தயவு கூறி உங்க அம்மா அப்பாவையும் பாருங்க, அம்மாவும் பாருங்க. வயசான காலத்துல உங்களை விட்டா யார் இருக்காங்க, அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி சாய்ராம், நன்றி.